Hi friends, this video sponsored by BuyMode mobile app. இந்த ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். நாம் இன்று பார்ப்பது திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தன் சோறு 250 கிராம் ரைஸ், அதில் பாதி அளவு உளுந்தம் பருப்பு. நான் இன்று 250 கிராம் ரைஸ் எடுத்துள்ளேன். அதனால் 125 கிராம் உளுந்தம் பருப்பு எடுத்து வைத்து இருக்கிறேன். 1 கப் துருவிய தேங்காய், தோல் நீக்கிய பூண்டு 5 பல், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. நாம் முதலில் அடுப்பை பற்ற வைத்து கடாய் நன்றாக சூடேறிய பிறகு உளுந்தம் பருப்பை போட்டு அடுப்பை தீயை கம்மி பண்ணி உளுந்தம் பருப்பை நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மிதமான தீயில் வறுத்து எடுத்த உளுந்தம் பருப்பை நாம் ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு குக்கரில் அரிசியும் உளுந்தம் பருப்பையும் சேர்த்து நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கழுவிய பிறகு நான் இன்று 6 கப் தண்ணீர் ஊற்றியுள்ளேன். 6 கப் தண்ணீர் ஊற்றி மறுபடியும் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஜீரகம், வெந்தயம், பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிண்டி விட வேண்டும். அவ்வாறு கிண்டிய பிறகு தேங்காயையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்த பிறகு நாம் குக்கரை மூடி வைத்து விட வேண்டும். குக்கரில் 3 விசில் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு 3 விசில் வந்த பிறகு நமக்கு தேவையான உளுந்தம் பருப்பு சாதம் ரெடியாகிவிடும். இந்த உளுந்தம் பருப்பு சாதத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களோட எலும்பிற்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். உளுந்தம் பருப்பு சாதத்தில் நிறைய சத்துக்கள் உள்ளது. இதை நாம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.